வணக்கம். உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்த செய்திகள் அதை பற்றி பார்ப்போம். 13 வயது சிறுமி, டி நகர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிறுமியை காணலை. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி சிறுமி. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அதை தேட ஆரம்பித்தா ராஜபாண்டின்றவர் கொருக்குப்பேட்டையில் இந்த பெண்ணை அடைச்சி வச்சு பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சி மீட்டு வந்திருக்கிறாங்க. அதன் பின்பு அந்த குழந்தைகிட்ட விசாரித்தப்போ இன்னொருத்தர் போலீஸ் வாகன ஓட்டியாக இருந்த ரமேஷ்னு ஒரு வாலிபரும் இந்த பெண் குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காருன்றது பின்னால் தெரிய வந்திருக்கு. 13 வயது குழந்தைய இந்த மாதிரி பலர் துன்புறுத்தியிருக்காங்க. ஒருத்தர் அவங்க வீட்டில் கொண்டு போய் அடைச்சி வச்சு வன்புணர்வு பண்ணியிருக்காரு. இப்போ ஃபோக்சோ சட்டத்தில் இவங்களெல்லாம் அடைச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா 64% பெண் குழந்தைகள் இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. 52% ஆண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்ருக்கு. பாலியல் ஏதாவது ஒரு வகையில் பாலியல் துன்புறுத்தல்கள். இதை நம்ம கவனிக்காமல் விட்டுறோம். பெற்றோர் நம்ம குழந்தைகள்லாம் இப்படி ஒன்றும் ஆகாதுன்னு நம்ம நம்புகிறோம். நம்ம இதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆனால் எந்த குழந்தைகளுக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இது மாதிரி நடக்கலாம். நாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அப்போ இதை எப்படி தடுக்கிறது? திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். எதையாவது பெரிய அளவுக்கு குழந்தை இறந்து போச்சு, சில நேரம் மீடியாக்களில் ரொம்ப தீவிரமாக வரும்போது தான் நம்ம இதில் கவனம் செலுத்துகிறோம். இப்போ எல்லோரும் பொலிட்டிக்கல் விஷயங்கள், எலெக்ஷன்னால் தீவிரமாக எலெக்ஷன் வேலையில் பார்த்துட்டு இருக்கனால மீடியாக்களுக்கு இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண நேரம் இல்லை. இல்லைன்னா இதெல்லாம் வச்சு டிபேட் நடந்திருக்கும். ஸ்கூல்ஸில், முக்கியமான ஸ்கூல்ஸில் பிரச்சனை வரும்போது, இல்லை சீரியஸான மீடியாவில் டிபேட் ஆகும்போது தான் நம்ம அதை யோசிக்கிறோம். ஆனால் இது ரெகுலராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது முக்கியமாக குழந்தைகளுக்கு ஓரளவுக்கான இந்த வாழ்வியல் கல்வி கொடுக்கணும் ஸ்கூல்ஸில். அது ரொம்ப 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 முக்கியம். சரி, அது நம்ம கையில் இல்லை. இப்போது அது அரசாங்கம் முடிவெடுக்கணும், அப்புறம் ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. பெற்றோர்கள் என்ன பண்ண முடியும்? அதுதான் உடனடியாக பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பேரன் பேத்தி இருக்கலாம், இல்லை மகள் மகன் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும்? ஒன்று உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். நீங்கள் சொல்லித்தரணும் பவுண்ட்ரிஸ். மற்றவங்க குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி, வெளியே இருந்து அவங்க எது வரைக்கும் அந்த குழந்தைக்கு தொடலாம் அப்படின்றது, உரிமை எடுத்துக்கலான்றத குழந்தைக்கு அந்த பவுண்ட்ரிஸ் சொல்லித்தரணும். சில நேரம் தவறாக தொடுறாங்கன்னா நோன்னு சொல்ல கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அந்த பவுண்ட்ரிஸ் நம்ம சரியாக சொல்லித்தரல அப்படின்னா இந்த குழந்தைகள் பாலியல் அப்யூஸுக்குள்ளே போகிறத நம்ம தடுக்க முடியாது. இது ஒரு ஆபத்தான சிக்கலாக மாறிடும். இந்த நான் போலீஸாக இருக்கேன், கொலை பண்ணிடுவேன் மிரட்டியே அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு பல நேரங்களில் இதை பற்றி தெளிவான புரிதலை ஏற்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது, டீச் யுவர் சில்ட்ரன். உங்கள் குழந்தைகளுக்கு பாடி பார்ட்ஸை பற்றியும் சொல்லித்தரணும். உறுப்புகளை பற்றிய ஒரு தெளிவான பார்வையையும் அவங்களுக்கு கொடுக்கணும். எதெல்லாம் தொடலாம், எதை தொடக்கூடாது. செக்ஸ் உறுப்புகளை மருத்துவர்கள் பரிசோதிக்கிறதுக்காக தொடலாம். மற்றபடி யாரும் தொடுறதுக்கான உரிமைகள் இல்லை. தவறாக தொடுவது உடனே நோ சொல்லணும். பெற்றோர்கிட்ட அல்லது ஆசிரியர்கிட்ட உடனே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காத குழந்தைய யாராவது இப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, குழந்தைகளுக்கு பயத்தில் பேரலைஸ் ஆகிடுவாங்க. எதிர்ப்பை கூட அவங்களால காட்ட முடியாது.
நோன்னு குழந்தை சொன்னால் அது ஒரு விஷயமான ஆமாம். ஒரு பொது இடத்துலேருந்து ஒரு குழந்தைய ஒருத்தர் வந்து கூட்டு போகும்போது குழந்தை நோன்னு சொல்லி அடம் பிடிச்சாங்கன்னா அப்படி கூட்டு போக முடியாது எளிதாக. சிக்கல் இருக்குது. தனியாக காட்டுக்குள்ளே ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது அடல்ட்டும் ஒன்று தான், குழந்தையும் ஒன்று தான். அவங்கள துன்புறுத்தலாம் பண்ணலாம். ஆனால் இவங்க ஸ்கூல்ஸு, டி நகர் பகுதிகள் இந்த மாதிரி இடத்துலேருந்து ஒரு குழந்தைய கூட்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போது குழந்தைகளுக்கு ஒன்றுமே நம்ம சொல்லித்தரல. நான் அவங்கள ஆசை வார்த்தை காட்டி யார் வேணாலும் கூட்டு போக முடியும், இந்த மாதிரி தவறாக நடத்த முடியும். மூன்றாவது விஷயம் வந்து குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் பேசணும். குழந்தைகள் ஏதாவது சொல்ல வர்றாங்க, பயப்படுறாங்க, நாம் வந்து அவைலபிளாக இருக்கணும். குழந்தைகள் ஏதாவது நம்மகிட்ட சொல்ல வந்தாங்கன்னா கேட்கறதுக்கு நாம் அந்த நேரம் இருக்கணும். பெரும்பாலான பெற்றோர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, சமையல் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, டிவி பார்க்குறாங்க, நேரம் போதலை. குழந்தைகளோட உரையாடுவதற்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. அதுதான் பிரச்சனை. குழந்தைகளோட மனம் திறந்து உரையாடி அவங்க என்ன ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்றத கேட்பதற்கு பெற்றோர்களுக்கு நேரம் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் எப்படி நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும், டெமோ காட்டணும். பெற்றோர்களுக்கு தெரியலைன்னாலும் அவங்க தெரிந்து கொண்டு இதை செய்யணும். யாராவது தப்பாக தொடுறாங்கன்னா தொடாத அப்படின்னு சொல்ல கற்றுக் கொடுக்கணும். பல நேரங்களில் நம்ம இதை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல. அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். முதல் சிகரெட்டு குடித்தா அதை ஒரு நீ என்னடான்னு எல்லோரும் கேலி பண்ணுவாங்க. என்ன நீ இன்னும் சின்ன பையனாக இருக்கிற அப்படின்னு. அப்போ சிகரெட்டு பிடிச்சா தான் நீ பெரிய ஆள் ஆனது மாதிரி அர்த்தன்ற மாதிரி அந்த எண்ணத்தில் சொல்லி கொடுப்பாங்க. நோ சொல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ட்ரபிளில் மாட்டாமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி தனியாக யாராவது அழைச்சிட்டு போகிறாங்க, முடியாதுன்னு சொல்லிடலாம். தெரியாத நபர்கள் இல்லை தவறான இடத்த தொட சொல்கிறாங்க, பல்வேறு விஷயங்களையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். இந்த 5 விஷயங்களும் முக்கியம் பெற்றோர்களுக்கு. இது நீங்கள் சரியாக சொல்லித்தரலைன்னா குழந்தைகள் இந்த மாதிரியான சிக்கலில் மாட்டுறது இயல்பானது. சரி, ஒரு குழந்தை சிக்கலில் மாட்டி இருக்குன்னு பெற்றோர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேவையற்ற பயம், குழந்தைகளுடைய ரொட்டீன் வேலைகளில் பயம், பதட்டம், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது, ரொம்ப அதிகமாக குளிக்கிறது இல்லை குளிக்காமல் இருக்கிறது, சோஷியல் நடவடிக்கைகளில் பல்வேறு மாற்றங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, வயிற்று வலி, தலைவலி, உடல் வலின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே இதனுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். டாக்டர்கள்ட்ட போனால் அங்கே ஒன்றும் நோய் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிடலாம். மருந்துகள் கொடுத்தாலும் குறையாது. திரும்ப திரும்ப ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது, ஒருத்தர் சிலரை பார்த்து பயப்படுறது, வீட்டுக்கு வர்ற சிலரை பார்த்து பயப்படலாம். அப்போ அதை பற்றி அக்கறையோடு இருக்கணும். குழந்தைகளை திட்டுறதுக்கு பதிலாக அக்கறையோடு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தூக்கம் இல்லாமல் தொடர்ந்து குழந்தைகள் பயந்துக்கிட்டு இருந்தாலோ, ரொம்ப அதிகமாக தூங்கினாலோ, இயல்பான வாழ்க்கை அவங்களுக்கு மாறி இருந்தாலோ பெற்றோர்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை பற்றி கவனம் செலுத்தணும். இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குன்றதை நம்பணும். 2ல் 1 ஆண் குழந்தைக்கும் 3ல் 2 பெண் குழந்தைகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல் வருது. 3 குழந்தைகளில் 2 குழந்தைகள். நம்ம இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறோம். ஒரு பேட்டியில் வந்து குஷ்பு அவங்க சொன்னப்போ இப்போ சொன்னாங்க, மகளிர் ஆணையத்தின் ஒரு அங்கத்தினராக ஆன பிறகு, தேசிய மகளிர் ஆணையத்தின் அங்கத்தினர் ஆன பிறகு என் தந்தை என்னை பாலியல் துன்புறுத்தல் பண்ணாருன்னு. தந்தை உட்பட யார் வேணாலும் பண்ணலாம். குழந்தை அங்கிள், வீட்டில் இருக்க பெரியவங்க, அங்கிள், யார் வேணாலும் அந்த குழந்தைகளை துன்புறுத்தலாம். கவனமாக இருக்கணும். அதனால் நமக்கெல்லாம் இது வராது, நமக்கு நடக்காது அப்படின்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கு போகிற இடத்துல, பள்ளியில் எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்போ நம்ம கவனமாகவும் விழிப்போடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வணக்கம்.